மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் அதனுடைய 9வது அதிகாரம் அதனுடைய 36வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். மத்தேயு 9வது அதிகாரம் அதனுடைய 36வது வசனம். அவர் திரளான ஜனங்களை கண்டபோது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளாக தோய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியினால் அவர்கள் மேல் மனதுருகி, அப்படியே நாம் ஒரு வார்த்தை ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த வசனத்தில் எங்களோடு கூட நீர் இடைபடுவீராக. நம்முடைய மகத்தான கிரியைகள் எங்கள் வாழ்க்கைக்குள்ளே பற்றி பிடிக்கட்டும். அது ஜீவன் உள்ளது. நாங்கள் சுமந்து கொண்டிருக்கிற ரட்சிப்புக்குள்ளே ஒரு உயிர் இருக்கிறது. அந்த உயிர் பற்றி அக்கினியாய் எங்களை காட்டிலும் மேலானதாய் அது எழும்பி வரட்டும். அது எங்களுக்குள்ளே மாற்றத்தையும் எங்கள் மூலமாய் தேசத்திலும் ஜனங்களுக்குள்ளும் மாற்றத்தை கொண்டு வரட்டும். எங்களை முற்றும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. வாசித்த வசனம் சொல்லுகிறது, அவர் திரளான ஜனங்களை பார்த்த பொழுது மேய்ப்பன் இல்லாத ஆடுகளாகவும் சிதறப்பட்டவர்களாகவும் தோய்ந்து போனவர்களாகவும் ஜனங்களை அவர் பார்த்தார். பார்த்த பொழுது அவர் அவர்களின் மேல் மனதுருக்கமுடையவராய் வெளிப்பட்டார் என்பதை இங்கே பார்க்கின்றோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து ஒரு மதத்தை ஸ்தாபித்து இந்த உலகத்திலே அநேக மத கட்சிகளும் சமய கட்சிகளும் இருப்பது போல ஒரு கட்சியை உண்டாக்க வரவில்லை. அல்லேலூயா. அவர் சாதி, சமயம், இனம், மொழி, நிறம் என்ப எல்லாவற்றையும் கடந்து தேவனுக்கேற்ற சர்வ வல்லமையுள்ள கடவுளுடைய மகிமையை ஒவ்வொரு மனிதனும் அனுபவிக்கவும் அந்த அனுபவித்த வழியிலும் நடக்க வேண்டும், தேவ மகிமையை உள்ள மனிதர்களாய் வாழ வேண்டும் என்று விரும்பினார். அல்லேலூயா. இங்கே ஜனங்களை பார்த்த பொழுது அவருக்குள்ளே மனதுருக்கமும் கண்ணீரும் வருகிறது. அந்த வசனம் சொல்லுகிறது, மேய்ப்பன் இல்லாதவர்களாக பார்த்தார், தோய்ந்து போனவர்களாக பார்த்தார், சிதறப்பட்டவர்களாக பார்த்தார். அல்லேலூயா. இப்போ மூன்றையும் புரிந்து கொள்ள வேண்டும். நாமும் பார்த்து கொண்டிருக்கிறோம். எல்லா மனிதர்களை பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட பார்வைகள் அநேக நேரம் நமக்குள்ளே வருவதில்லை. ஆனால் சில நேரம் நமக்குள்ளேயும் இந்த பார்வை வருகிறதை ஆவியில் அபிஷேகம் பண்ணப்பட்டு ஆவியில் நடக்கிற, ஆவியில் ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு அப்பப்போ இந்த அனுபவங்களை உணர்ந்திருப்பீர்கள். அதனால கொஞ்சம் இது சொல்றது புரியும். அல்லேலூயா. நாம் நம்முடைய கண்களால் பார்க்கும் பொழுது சரீரத்து இந்த ஐம்புலன்கள் எப்படி இருக்கிறது? சந்தோஷமாக இருக்கிறோமா, மகிழ்ச்சியாக இருக்கிறோமா, ஜாலியாக இருக்கிறோமா, இல்லை துக்கமாக இருக்கிறோமா, இல்லை சோகமாக இருக்கிறோமா, கண்ணீர் சிந்துகிறோமா? இவைகளை எல்லாம் பார்ப்பதற்கு இந்த 2 கண்களால் முடியும். ஆனால் இயேசு கிறிஸ்து திரளான ஜனங்களை பொதுவாக இந்த கண்ணுனால தான் பார்க்கிறார். ஆனால் அவருடைய கண்களுக்கு உள்ள இன்னொரு பார்வை இருக்கிறது. அந்த பார்வையோ அவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறத தாண்டி ஒரு தாக்கத்தை அவருடைய கண்கள் கண்டது. அல்லேலூயா. அந்த கண்கள் மேய்ப்பன் இல்லாதவர்களாக இருக்கிறதை கண்டது. அல்லேலூயா. அநேகத்திலான ஜனங்கள் இருக்கிறார்கள், ஆனால் அவர்களுக்கு யார் இல்லை? மேய்ப்பன். மேய்ப்பன் இல்லாத ஆடுகள் எப்படி இருக்கும்? ஒரு மேய்ப்பன் ஆடு கூட்டத்தை நடத்தி செல்லும் பொழுது எவ்வழியிலே போக வேண்டும், எங்கே போய் மேய்ச்சலை காண வேண்டும், அந்த மேய்ச்சலை சாப்பிட வேண்டும், எந்த மேய்ச்சலை சாப்பிடக்கூடாது,
எது பாதுகாப்பான வழி, எது ஆபத்தான வழி, எங்கே ஆடுகளை அடிக்கக்கூடிய பீறக்கூடிய விலங்குகள் உண்டு, எங்கே அவைகளெல்லாம் இல்லை என்று சொல்லுகிறது யாருக்கு தெரியாது? ஆடுகளுக்கு தெரியாது. ஆனால் மேய்ப்பனுக்கோ இது எல்லாம் தெரியும். அதனால தான் அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டு போகின்ற வழியிலே எல்லா இடத்துலையும் என்ன செய்ய மாட்டான், அதை இரவு நேரங்களிலே காவல் காக்கும்படிக்கு ஒரு டெம்பரவரியான கொட்டகையை ரெடி பண்ணி அதை அமைத்து அதில் என்ன செய்ய மாட்டான், ஸ்டே பண்ண மாட்டார்கள். அல்லேலூயா. அது ஆட்டுக்கு தெரியாது. அந்த இடத்தை குறித்து நல்ல அறிவு யாருக்கு தெரியும்? மேய்ப்பனுக்கு தெரியும். பாருங்க, மேய்ப்பன் இல்லாத ஆடுகளுடைய நிலை என்ன அப்படின்னா, அவர்களுடைய பாதுகாப்பை குறித்து, அவர்களுடைய தேவையை குறித்து, அவர்களுடைய ஸ்தோத்திர அங்கலாய்ப்பை குறித்து யாரும் கேர் பண்ணுகிற ஒரு கரிசனை கொள்ளுகின்ற இடம் இல்லாத நிலை. அல்லேலூயா. ஆடுகள் காலையில் மேயணுமேனு கவலையே படாது. எப்படின்னாலும் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும், ஆடு மாடு வளர்த்துறவங்களுக்கு தெரியும், எப்படி அதுக்கு புல் போட்டு ஆகணும். மேய கெட்டுறமோ கெட்டலையோ தண்ணி வச்சு தான் ஆகணும். அப்போ அதுக்கு தெரியும் 3 வேளையும் எல்லாம் வந்துடும் அப்படின்னு உள்ளது தெரியும். ஆனால் மேய்ப்பனுக்கோ நிறைய கொண்டு மேய்க்கிறாங்கல்ல, மேய்ப்பனோ இன்றைக்கு எங்கே மேய்க்க கொண்டு போக வேண்டும், எந்த வழியாக போய் எந்த வழியாக வர வேண்டும், போகிற வழியிலே எங்கே இவைகளுக்கு வேண்டிய தண்ணீரை கொடுக்கணும், எங்கே இவர்களுக்கு வேண்டிய ஸ்தோத்திர ஸ்டே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிற இடம் எங்கே, எந்த இடத்துல நமக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் முன்கூட்டியே அறிந்திருக்கிற ஒரு மேய்ப்பன் அந்த ஆடுகளுக்கு உண்டு. அல்லேலூயா. திரளான ஜனங்களை கண்ட பொழுது இயேசு மனதுருக காரணம் என்ன அப்படின்னா, முதல்ல மேய்ப்பனே இல்லாமல் இருக்கிற ஜனங்கள் அந்த ஜனத்துக்குள்ள இருக்கிறாங்க. எல்லா ஜனங்களும் இருக்கிறாங்க. அந்த திரளான கூட்டத்தில் ஒரு சிலதை பார்க்கும்போ மெய்ப்பன் இல்லாத, வழிகாட்டி இல்லாத, பாதுகாப்பில்லாத வழியிலே பயணித்து கொண்டிருக்கின்ற மகா திரளான சேனை ஜனங்களை அவருடைய கண் கண்டது. அல்லேலூயா. இந்த சரீரத்தின் கண்கள் அல்ல, அவருடைய ஆவிக்குரிய கண்கள் விசாலமாய் பார்த்த பொழுது அவரால் மனம் உருகாம இருக்கவே. அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கை வாழுகின்ற, ஆண்டவரை நேசித்து ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற பிள்ளையாலே ஒருவனை பார்க்கின்ற பார்வை எப்படி இருக்கும் என்று சொன்னால், அவனுடைய உள்ளே கிடக்கின்ற வெறுமைகளையும் வெற்றிடங்களையும் பாதுகாப்பின்மைகளையும் அவனுடைய கண்கள் மட்டுமே பார்க்க முடியும். அல்லேலூயா. அதை தேவன் அவனுக்கு கொடுக்கின்றார். அல்லேலூயா. அப்போ தேவன் எப்பவும் கிறிஸ்துவோடு கூட உலாவின ஒரு அனுபவம் இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்து, அவர் மனிதனோடு பிரயாசப்பட விரும்பவில்லை. ராத்திரியில் கொஞ்ச நேரம் கிடைச்சாலும், பகலில் கொஞ்ச நேரம் கிடைச்சாலும், ஆலயத்திலையும் ஆண்டருடைய வசனத்தை குறித்து சம்பாசிக்கிறதிலையும், இரவு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் தேவனோடு செபிக்கிறதிலும் நேரம் கழித்தார். அடைய வாழ்க்கை அதுதான். அப்ப அந்த நிலைக்கு அவருடைய வாழ்க்கை மாற காரணம் என்ன? தேவ சித்தம் என்பதையே உணவாகவும் தன்னுடைய வாழ்க்கையாகவும் மூச்சாகவும் கொண்டு வாழ்ந்தார். தேவனோடு கூடவே நெருங்கி இருந்தபடியினாலே அவருடைய கண் பலவிதமான ஸ்தோத்திரம் சரீரத்தின் கண்ணை தாண்டி சில காரியங்களை அவருடைய கண்கள் பார்க்க முடிந்தது. அல்லேலூயா. மேய்ப்பனில்லாத ஆடுகள் இருக்கிறதே என்று சொல்லி மேய்ப்பனில்லாத ஆடுகளாக அலைந்து திரிகிறார்களே என்று சொல்லுகிற ஒரு கூட்ட ஜனத்தை அந்த ஜனத்துக்குள் பார்த்த பொழுது அவரால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. மனதுருகி அழுதார். அல்லேலூயா. இரண்டாவது
அதே கூட்டத்துக்குள்ள அவர் தனித்தன்மையாக பார்க்குறார். தோய்ந்து போன கூட்டம் அப்படின்னா சோர்ந்து போய் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கலையேன்னு சொல்லுகின்ற சோர்வு, தேய்ந்த அனுபவம். வளரணும்னு விரும்பி வளர்ந்தவர்களுடைய வாழ்க்கை வளர்ச்சியில் வராமல் கீழே மாறி போய் தேய்ந்த அனுபவத்திற்குள்ளே அவர்களுடைய வாழ்க்கை வந்திருக்கிறதே என்பதை பார்த்து அவர் மனது உருகினார். அப்போ மேய்ப்பனில்லாத ஆடுகளை பார்க்கும் பொழுது அவர் கவலை கொள்ளுகிறார், கண்ணீர் வடிக்கிறார், மனம் உருகி அழுகின்றார். இரண்டாவதாக, வளர வேண்டிய காலத்தில், வளர வேண்டிய கிருபையில், வளர வேண்டிய ஆவிக்குரிய வாழ்வில் வளராத ஜனங்களை பார்த்த பொழுது அவர் மனதுருகி கதறினார். அல்லேலூயா. மூன்றாவதாக, அதே கூட்டத்துக்குள்ள சிதறப்பட்டவர்களாய் இருந்தார்கள். அல்லேலூயா. சிதறப்பட்டு அப்படின்னா தேவன் ஒரு இடத்தில் நிறுத்தி அவர்களை பலப்படுத்தி அவர்களுக்கு சகாயம் உதவி செய்து அவர்களோடு தேவன் இருக்கிறார் என்று சொல்லுகின்ற பலத்தோடு, எது இருந்தாலும் இல்லைனாலும் பலனோடு இருக்க வேண்டிய இடத்தில் அது இல்லாதபடி போனபடியினாலே அவர்கள் இருக்க வேண்டிய பலத்தை இழந்து சிதறடிக்கப்பட்டிருக்கின்ற நிலைமைகளை பார்த்தார். அல்லேலூயா. ஒரே பார்வை 3 காரியத்தை அவருடைய கண்களுக்கு காண்பித்து கொடுத்தது. ஒன்று, மேய்ப்பனில்லாத ஆடுகளாய் அலைந்து திரிகிற ஒரு கூட்டம். இரண்டாவதாக, தோய்ந்து போய் தேய்ந்து போய் வளர முடியாமல் பலன் கொடுக்க முடியாமல் சிதறி போன நிலையில் கிடந்த ஒரு கூட்டத்தை அந்த கூட்டத்துக்குள்ள பார்த்தார். மூன்றாவதாக, அவர்கள் ஸ்தோத்திரம் சிதறப்பட்டு இருக்க வேண்டிய இடத்தில் இல்லாதபடிக்கு சிதறடிக்கப்பட்ட நிலையில் அநேகர் அந்த கூட்டத்துக்குள்ளே இருந்ததை பார்த்து அவர் மனதுருகுகின்றார். அல்லேலூயா. இது யாருடைய சிந்தை? இயேசு கிறிஸ்துவில் இருந்த சிந்தையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் அங்கே இருந்த எத்தனை பேர் வெள்ளைக்கார இருக்கிறான், கருப்புக்கார இருக்கிறான். வெள்ளை உடை யார் இருக்கிறா? கருப்பு கலர் யார் இருக்கிறா? சிகப்பு கலர், சிகப்பு கருப்பு, சிகப்பு கருப்பு, வெள்ளை கலர், இப்படின்னு சொல்ற எந்த உலகத்தில் பார்க்கின்ற பாகுபாடுகளையும் பார்க்கவில்லை. மாறாக அந்த கூட்டத்திற்குள்ளே அந்த மேய்ப்பனில்லாத ஆடுகளாக சிதறப்பட்டு கிடக்கின்ற கூட்டத்தை பார்த்து அவருடைய உள்ளம் பதறினது. அல்லேலூயா. அல்லேலூயா. தோய்ந்து போயிருக்கிற அந்த கூட்டத்திற்குள்ளே தோய்ந்தவர்களாய் காணப்படுகின்ற சகல ஜனங்களை பார்த்து அவருடைய உள்ளம் பொறுக்க முடியவில்லை, கதறினது, மனம் உருகி அழுதார். அல்லேலூயா. அதே கூட்டத்துக்குள்ள சிதறடிக்கப்பட்டு கிடக்கின்ற ஐக்கியத்தோடு அன்போடு சந்தோஷமாய் மேன்மை அடைய வேண்டிய இடத்துல சிதறடிக்கப்பட்ட நிலையில சமாதானம் இழந்து, சந்தோஷம் இழந்து, விடுதலையை இழந்து, நன்மையை இழந்து, கலங்கடிக்கப்பட்ட நிலையில் கிடக்கிற ஜனங்களை அவருடைய கண் கண்டது. அல்லேலூயா. நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்து இயேசுவில் இந்த சிந்தை இருந்ததானால் அவரை சுமந்து கொண்டிருக்கிற, அவருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் இது வரணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அது வரல அப்படின்னு சொன்னா நாம் இவைகளிலே சிக்கி இருக்கிறோம் என்பது அடையாளம். அல்லேலூயா. அநேக நேரம் தேவனுடைய பிள்ளைகளை திசை திருப்புகிற காரியம் எது அப்படின்னா, அவர்கள் பலனாய், சத்துவமாய், ஜெயமாய், வெற்றியாய் இருக்க வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடாதபடிக்கு வஞ்சகனாகிய பிசாசு நம்முடைய சிந்தனைகளையும் எண்ணங்களையும்
எதிர்பார்ப்புகளையும் திசை திருப்பி விட்டு விடுவார். தேவனுடைய சித்தத்திற்கென்று வாக்கு கொடுத்த, ஒப்பு கொடுத்த, உடன்படிக்கை பண்ணின நீங்களும் நானும் அவருடைய சித்தத்துக்குள்ளே பிரவேசிக்க கூடாதபடிக்கு பல நேரத்தில் தேவையில்லாத சிந்தனைகளையும், தேவையில்லாத பாரங்களையும், தேவையில்லாத காரியங்களுக்கு பின்னால் ஓடுகிறதற்கும் பிசாசானவன் நைஸா என்ன பண்ணிடுவான்? திசை மாற்றி விட்டு விடுவான். அல்லேலூயா. இப்போ தேவனுடைய குமார் நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருந்த இந்த கண்கள் நமக்கும் வேலை செய்யும். ஆனால் வேலை செய்ய முடியாதபடிக்கு நாமே பதறி கொண்டு இருக்கிறோம், நாமே கலங்கி கொண்டிருக்கிறோம், நாமே நடுங்கி கொண்டிருக்கிறோம், நாமே மற்றவர்களுக்கு சாட்சி சொல்ல முடியாமல் ஒளிந்து போய் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. காரணம் என்ன? நாம் அவருடைய கண்களை இழந்தவர்களாக, அவருக்குள்ளே காணப்பட்ட இந்த ஆவிக்குரிய கண்கள் இழந்தவர்களாக தேசத்திற்காய் கதற முடியவில்லை, ஜனத்திற்காய் கதற முடியவில்லை, தேசத்தின் விடுதலைக்காக கதற முடியவில்லை, ஆண்டவருடைய சமூகத்திலே மன்றாட முடியவில்லை என்று சொல்லுகின்ற அந்த பாரம் குறைந்தவர்களாக, மற்ற எல்லா பாரங்களையும் சுமந்தவர்களாக, வேதனை மேல் வேதனை, கண்ணீர் மேல் கண்ணீர், சிதறடிப்புக்கு மேல சிதறடிப்பு என்கின்ற இடத்தில் நாம் சிக்கிக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாய் வாழுகிற வாழ்க்கை என்பது நீங்க திட்டம் போட்டு நான் இதெல்லாம் இருந்தா எனக்கு கவலையே இல்லை, நான் 24 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது இல்லை. அல்லேலூயா. இந்த பிரச்சனை மட்டும் தீர்ந்தா நான் எல்லாத்தையும் கர்த்தருக்காக இல்லை. அல்லேலூயா. பிரச்சனையை மாற்றும்படிக்கு தேவன் நமக்காய் வேலை செய்யவில்லை என்பதை நீங்க புரிந்து கொள்ளணும். எங்கேயாவது ஒரு பிரச்சனையை மாற்றி இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அந்த பிரச்சனையை மாற்றவில்லை, அவர் நம்மோடு கூட இருக்கிறதுனால அந்த பிரச்சனை கடந்து போயிருக்கிறோம், அவ்வளவுதான் விஷயம். இப்போ பிரச்சனை ஒரு காலமும் தீராது. நீங்க ஒன்றை தீர்த்தா இன்னொன்று வரும், இன்னொன்று தீர்த்தா இன்னொன்று வரும், அது வந்துகிட்டே இருக்கும். பிரச்சனை தீர்ப்பதற்கு அல்ல தேவன், பிரச்சனைகளுக்கு நூடாக, பிரச்சனைகளின் நடுவிலே பதறாம திகையாம, தேவனை விட்டு வலது இடதுபுறம் சாயாமல், அதன் நடுவிலும் தேவனை சுமந்து செல்லுகின்ற பாத்திரங்களாக, தேவனை மகிமைப்படுத்துகின்ற நல் விசுவாச மார்க்கத்தாராக, அற்புதங்களையும் அடையாளங்களையும் அநேகர் காணத்தக்க விதத்திலே மகத்துவமான சாட்சிகளை, ஜீவனுள்ள சாட்சிகளை நமக்குள்ளே அநேகருக்குள்ளே, நம்மை கொண்டு அநேகருக்குள்ளே வெளிப்படுத்துகிற இடத்தில் நீங்களும் நானும் இருக்கும்படிக்குத்தான் அந்த வழியிலே ஆண்டவர் நடத்துகிறார். அல்லேலூயா. நம்ம ஏதோ காய்ச்சல் தீர்ந்து, சுகர் தீர்ந்து, பிரஷர் தீர்ந்து ஆண்டவர் அற்புதம் செய்தார் என்று சொல்லுகிற சாட்சியை நமக்குள்ளே ஏற்படுத்துவது ஆண்டவருக்கு ஒரு யூஸும் இல்லை. அது மறுபடியும் வரலாம், வராமலும் போகலாம். ஆனால் இந்த பிரச்சனைகளினூடாய் தேவனுடைய முகத்தையே பார்த்து எனக்காக அவர் என் கூட இருக்கிறார் என்று சொல்லுகிற பலத்தோடு, தைரியத்தோடு இந்த காரியத்தை கடந்து செல்லக்கூடிய பலன் நமக்குள்ளே இருக்கிறதா என்பதுதான் பிரச்சனை. யார் தேவனுடைய சித்தத்தில் நிற்க முடியும்? யார் தேவனுக்காக எதையும் சாதிக்க முடியும்? யார் தேவனுக்காக வைராக்கியம் பாராட்ட முடியும்? யார் தேவனுக்காக எதையும் சாதித்து நிற்க முடியும்னா, எந்த சூழ்நிலை தலைக்கு மேலே வந்தாலும் தேவன் பார்த்து கொள்ளுவார் என்று சொல்லுகின்ற கலங்காத இருதயமும், கர்த்தர் எனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார், கர்த்தர் எனக்கு தரிசனம் சொல்லி இருக்கிறார், கர்த்தர் இதையெல்லாம் எனக்கு நிறைவேற்றுவேன் என்று சொல்லி இருக்கிறார், அதனால எனக்கு முன்னாடி நிற்கிற இந்த பெரிய பர்வதம் எம்மாத்திரம், இதுவும் ஒரு நாள் என் காலுக்கு கீழே போகும் என்று சொல்லுகின்ற செருபாபேலுக்கு சொன்ன தேவன் நம்முடைய தெய்வம். அல்லேலூயா. அந்த தேவ சித்தத்திலும் தேவனுடைய வழிகாட்டுதலிலும் தேவ வழியிலும் நின்றபடினால தான் இயேசு கிறிஸ்துவால் பிரச்சனைகளை பார்த்து, போராட்டங்களை பார்த்து, சூழ்நிலைமைகளை பார்த்து எங்கேயாகிலும்
அவர் கதறி இருக்கிறாரான்னு கேட்டால் கதறவே இல்லை. அல்லேலூயா. புலம்பவே இல்லை. அதெல்லாம் மாற்ற முடியும் என்று சொல்லுகின்ற தைரியம் அவருக்குள்ளே இருந்தது. அல்லேலூயா. அநேக பிணியாளிகள் வந்தார்கள். அவரிடத்தில் வந்த பொழுது அவர் அவைகளை சொஸ்தப்படுத்தி அற்புதங்களை செய்து அனுப்பியிருக்கிறார். முடவர்கள் நடந்திருக்கிறார்கள், செவிடர் கேட்டிருக்கிறார், குருடர்கள் பார்வையடைந்திருக்கிறார்கள். இதை காட்டிலும் அற்புதமாய் மரித்தவர்களையே உயிரோடு எழுப்பி இருக்கிறார். இவைகளை எல்லாம் செய்த இயேசுவார் இதை காட்டிலும் பெரிய பிரச்சனை வந்தாலும் தீர்க்க அவரால் முடியும். அந்த கான்ஃபிடன்ட், அந்த உறுதி அவருக்குள்ள எப்படி இருந்தது? அவர் இந்த வருகிற பிரச்சனையெல்லாம் பார்த்து பயப்படவே இல்லை. இன்னைக்கு நம்ம கண்ணை மூடி ஆண்டவரே இந்த நாளுக்கா ஸ்தோத்திரம்னு கண்ணு மூடிட்டு நாளைக்கு இந்த நாளை நீர் கொடுத்ததற்கா ஸ்தோத்திரம்னு சொல்லி காலையில் எழும்பும்ப நேற்றைக்கு இருந்த பிரச்சனையை காட்டிலும் வேறொரு பிரச்சனை வந்து நிற்கும். அல்லேலூயா. பிரச்சனையை பார்த்து பயப்படும்படிக்கும், பிரச்சனையை பார்த்து சூழ்நிலைமையை பார்த்து ஓடும்படிக்கு அழைக்கப்பட்டவர்கள் அல்ல நீங்களும் நானும். அல்லேலூயா. அவைகளின் நடுவிலும் நம்முடைய பார்வை எங்கே இருக்கணும்னா, தேவன் நம்மை கொண்டு வைத்திருக்கிற சித்தத்தை தாண்டி ஒரு விஷயத்தை யோசிக்கவே. அப்படி ஒரு யோசனையை நீங்கள் யோசிப்பீர்களானால் லகுவாக உங்களுடைய பலன் குன்றி போகும். அப்படி ஒரு துக்கத்தை நீங்கள் உங்கள் இருதயத்தில் எடுப்பீர்களானால் உங்களுடைய பலன் குன்றி போகும். அப்படி ஒரு தேவையில்லாத காரியத்தை உங்கள் சிந்தையிலே தூக்கி பிடிப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய ஆன்மீக வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கையே தடுமாறி போய்விடும், சிதறி போய்விடும். அதுதான் அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எதுக்காக அவர் மனதுருகுகிறார் என்று சொன்னால், திரளான ஜனங்களை பார்க்குறார். 3 விதமான கூட்டத்தை பார்த்து அவருக்கு துக்கம். ஒன்று, மேய்ப்பனே இல்லை, அப்படின்னா வழி இதுதான், வழி இதில் தான் போகணும்னு சொல்லுகின்ற வழிகாட்டி இல்லாத ஆடுகளாக வழி தங்களுக்கு இஷ்டம் போன வழியிலே ஓடிக்கொண்டிருக்கிற ஜனத்தை பார்த்து துக்கம் கொள்ளுகின்றார். இரண்டாவதாக, தோய்ந்து போய் சமாதானமே இல்லை, சந்தோஷமே இல்லை, வாழ்க்கையில் பிரச்சனையை பார்த்து பார்த்து வேதனை துக்கம் தாங்க முடியலை. அவர்கள் வளர வேண்டிய இடத்துல வளரக்கூடாதபடிக்கு தோய்ந்து போய் அவருடைய இருதயத்தில் இருந்த பலனையெல்லாம் இழந்து போனவர்களாக ஒரு கூட்டம் இருக்கிறது. அதை பார்த்து வேதனைப்பட்டார். அல்லேலூயா. மூன்றாவதாக, அவர்களுக்குள்ளே ஸ்தோத்திரம் பாரத்தினாலும் துக்கத்தினாலும் யாரெல்லாம் சிக்குண்டார்களோ அப்படிப்பட்ட கூட்டத்தினர் அநேகர் சிதறடிக்கப்பட்டார்கள். தேவனுடைய சித்தத்திலிருந்து சிதறடிக்கப்பட்டார்கள். தேவனுடைய பலத்திலிருந்து சிதறடிக்கப்பட்டிருந்தார்கள். தேவனுடைய விசுவாச வாழ்க்கையிலிருந்து சிதறடிக்கப்பட்டிருந்தார்கள். தேவனோடு கூட இருந்து நெருங்கி இருந்த அந்த உறவிலிருந்து எங்கேயோ சிதறடிக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களை பார்த்த பொழுது அவரால் தாங்கிக் கொள்ள முடியவே. அல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் அதே இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த பாரமும் வியாகுலமும் அவர் செய்த கடமைகளும் நம்மேல் இருக்கிறது. நம்ம யாரும் ஓடி ஒழிய முடியாது. அடுத்தவர்களுக்காக ஜெபிக்கின்ற ஜெபமும் அடுத்தவர்களுக்காக கதறுகின்ற கண்ணீரும் நமக்கு வரலைன்னா கொஞ்ச காலத்தில் நம்முடைய குடும்பம் நம்முடைய பிள்ளைகளுக்காக கதறிக்கிட்டே தான் இருப்போம். நம்ம நினைப்போம் நம்ம பிள்ளைக்காக நம்ம காரியத்துக்காக ஜெபம் பண்ணால் பிரச்சனை மாறாது. நீங்கள் நம்ம தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது. நீங்கள் மாற்ற வேண்டிய இடம் எங்கன்னா, நீங்கள் இப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவில் இருந்த சிந்தையை போல சிலரை பார்க்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். உங்கள் கண்கள் பார்க்காத பொழுது உங்கள் வீட்டிலேயே அந்த சூழ்நிலைமையை கொண்டு வைப்பார். நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக அழ வேண்டி இருக்கும். அல்லேலூயா. மற்றவர்களுடைய காரியங்களுக்காக நாம் ஜெபிக்காத பொழுது வெளியிலே கிடக்கிறத நேர தூக்கி நம்ம வீட்டுக்குள்ள கொண்டு வச்சிருவாரு. நம்ம இதுக்காக போராடிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. எனவே இது வரும்போது நீங்கள் ஒன்று புரிந்து கொள்ளணும். உங்களுடைய பார்வையை திருப்பி என்ன செய்யணும்? சரி பண்ணணும். பார்வை எங்கேயோ மங்கி கிடக்கு. நம்ம யாரோ ஒரு ஆளுக்கு சிதறடிக்கப்படுகிறவனுக்காக ஜெபிக்கவில்லை. யாரோ ஒருவன் மேய்ப்பில் இல்லாம வழி தெரியாம போகிறவனுக்காக ஜெபிக்க மறந்து விட்டோம்.
பாரப்பட மறந்து விட்டோம், தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ண மறந்து விட்டோம். யாரோ ஒருவன் இருந்த பலத்தை இழந்து சிதறி போயிருக்கிறான், அவனுக்காக நாம் நிற்கவில்லை என்று சொல்லுகின்ற இடத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அந்த காரியத்தை நீங்கள் செய்யும்போது இதெல்லாம் ஈஸியாக மாறும். இயேசுவுக்கு பிரச்சனை தலைக்கு மேலே இருந்துச்சு, அவர் எந்த பிரச்சனையை மாற்ற போகவே இல்லை. அதுக்குள்ளே போனார், தைரியமாக போனார். அதுக்காகத்தான் வந்தார், மரிப்பதற்காகத்தான் வந்தார். மரணம் மட்டும் அவர் தன்னை விலக்கி கொள்ளவே இல்லை. அதிகாரம் கையில் இருந்தது, ஆனால் விலக்கி கொள்ளவே இல்லை. அதுக்குள்ளே போனார். மரணம் மட்டும் இந்த உலகமே சொல்லிச்சு, தோற்று போனவர் அவன் தேவனுடைய குமாரன் அல்ல, அவர் தேவனுடைய புத்திரன் அல்ல. காரணம், அவர் சிலுவையிலே அடிக்கப்படும் பொழுது இறங்கி வரவில்லை. இறங்கி வந்திருந்தா தேவன் என்று அங்கீகரித்திருப்போம். இறங்கி வந்திருந்தாரானால் அவர் தேவனுடைய குமாரன் அற்புதத்தை செய்தார் என்று சொல்லி எல்லோரும் அன்றைக்கே காலில் விழுந்து கும்பிட்டிருப்பாங்க. ஆனால் அவர் என்ன செய்தார்? தன்னை வெறுமையாக்கி நின்றார். தன்னுடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்ள முடியாத மரணத்தை ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்ட மாத்திரத்தில் உலகம் சொல்லியது மரித்து போனார், அவர் தேவனுடைய குமாரனே இல்லைன்னு சொல்லிச்சு. ஆனால் தேவ சித்தம் அதுவானபடியினால் காலங்கள் கடந்தது, நாட்கள் கடந்தது. அதே இயேசு கிறிஸ்துவே உண்மையான தேவன், அவரே அல்லாமல் இந்த உலகத்தில் ரட்சிப்பில்லை, நீங்கள் குத்தினவரை திரும்பி பார்க்க வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலர் காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 50வது நாட்கள் துவங்கின பொழுது அவர் மரித்து 50 நாட்கள் முடிந்த அந்த பஸ்கா பண்டிகை ஆசரிக்கின்ற நேரத்திலே ஆண்டவர் தம்முடைய ஆவியை அந்த மேல் வீட்டறையில இறக்கின பொழுது சகலத்துக்கு ஒரு மாற்றம் வந்தது. எந்த இயேசு தோற்று போனவர் என்று சொன்னார்களோ அதே இயேசுவின் நாமம் உயர்த்தப்பட்டது. அதே இயேசுவின் நாமத்தினாலே பிசாசுகள் துரத்தப்பட்டது. அதே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார்கள், குருடர்கள் பார்வையடைந்தார்கள், சப்பானிகள் எழுப்பினார்கள். இப்படிப்பட்ட மகா அற்புதமான கிரியைகளை தேவன் தம்முடைய ஆவியை கொண்டு பலத்த கிரியைகளை செய்தார். அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து மரணத்தை கூட தன்னுடைய அதிகாரத்தை வைத்து என்ன செய்யலை? விலக்கவில்லை. அதனால நீங்களும் ஒன்று புரிந்து கொள்ளணும், நமக்கும் வேற வழி ஒன்றும் இல்லை. இயேசு போன வழியில தான் நம்ம போய் ஆக வேண்டும். வேற வழி உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சுன்னா போய் பாருங்க. ஆனால் அதனுடைய முடிவோ அதனுடைய அந்த நீங்கள் வேற வழியில் போகணுன்னு பிரயாசப்பட்டீங்கன்னா வலிகளும் வேதனைகளும் தோய்ந்த நிலைமைகளும் இந்த வசனத்தில் சொல்லுகின்ற 3 விதமான நிலைமைகளும் உங்களுடைய வாழ்க்கையில் வரும். வேற யாரும் சொல்லான்னா நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை குறித்து அங்கலாய்க்க முடிகின்ற அனுபவத்தை நீங்கள் பார்க்க முடியும். அல்லேலூயா. நல்லா ஜெபிக்கிறோம், ஆராதிக்கிறோம், உபவாசிக்கிறோம், ஆலயத்துக்கு போகிறோம், கடவுளுக்காக கொடுக்கிறோம். எதை செய்தாலும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பரிபூரணத்தை பார்க்க முடியாமல் இருக்கிற அந்த அனுபவமே நம்மை அடையாளமாய் காண்பிக்கிறது, நாம் ஏதோ ஒரு இடத்தில் தவறி இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. காரணம், நம்முடைய காரியங்களை நாம் ஆண்டவரிடத்தில் சொல்லி அந்த காரியத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறோம். ஜெபத்தில், உபவாசத்தில், அநேக வேத வாசிப்புகளில் ஆண்டவருடைய காரியங்களை எதற்காக பயன்படுத்துகிறோம் என்று சொன்னால், நம்முடைய காரியத்தில் ஒரு விடுதலை, நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய எதிர்காலத்தில் மாற்றத்தை எதிர்பார்த்து போராடுகிறோம். அது தேவனுக்கு வேண்டாம் என்று எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். அவருடைய கண்ணு திரளான ஜனங்களை பார்க்குறாரு, அவர்களை பார்க்கவில்லை. அவர்களுக்குள்ளங்களிலே, அவருக்குள்ளான நிலைமைகளிலே என்ன காரியம் இருக்கிறதுன்னு பார்க்குறாரு. 3 விதமான கூட்டத்தை அவர் பார்த்தார். 3க்காகவும் அவர் மனம் கசந்து அங்கே மனதுருகி அழுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. இன்றைக்கு சபையிலே இருக்கின்ற தேவனுடைய பிள்ளைகளே,
கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிற, கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? எந்த இடத்துல போனாலும், யாரை பார்த்தாலும் நம்முடைய பிரச்சனை தான் முன்பாக நிற்கிறதே அல்லாமல் முன்னாடி நிற்கிறவன் எந்த பிரச்சனையோடு நின்று கொண்டிருக்கிறான் என்பதை சொல்ல முடியல, பார்க்க முடியல, கண் அடைந்து கிடக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ முதல்ல நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரே, எனக்கு பிரச்சனையை காட்டாதையும், பிரச்சனைகளின் நடுவில் ஸ்தோத்திரம், உம்முடைய விருப்பம் என்ன, உம்முடைய சித்தம் என்ன, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். எத்தனையோ பிரச்சனை இதே போல் வந்து கடந்து போனது, அதையெல்லாம் ஜெயித்துட்டோம். ஆனால் சின்ன விஷயம் இப்போ நம்மளால் ஜெயிக்க முடியல. காரணம் என்னென்னா, அதை தீர்க்கணும்னு நம்ம நினைக்கிறோம், அது ஒரு காலமும் தீராது. நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. நான் சொல்கிறது உங்களுக்கு ஒருவேளை நம்ம சொல்கிறது தப்பாக தெரியல, ஆனால் அதுதான் உண்மை. பிரச்சனை ஒரு காலமும் இந்த உலகத்தில் தீராது. அவர் சொல்லியிருக்கிறாரு, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள்னு தான் சொன்னாரே ஒழிய பிரச்சனையை நான் மாற்றுவேன்னு சொல்லலை. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் உங்கள் ஃபோக்கஸ் பிரச்சனையில் உட்கார வேண்டாம், உங்களுடைய எதிர்காலத்தை உட்கார வேண்டாம். உங்கள் பிரச்சனை எதில் உட்காரணும் அப்படின்னு சொன்னால், கண்ணை திரும்பி பாருங்கள். ஸ்தோத்திரம். வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியாத ஜனங்கள் என்று சொல்லி யார்கிட்ட சொன்ன ஆண்டவர்? யோனாவிடத்தில் சொன்னார். பதறி சொல்லுகின்றார். யோனா சொல்லுகின்றார், என்னுடைய வார்த்தை நீர் மாற்றிவிட்டீர், நான் தீர்க்க தரிசனம் சொன்ன காரியம் நிறைவேறவில்லை, இப்பொழுது நான் தீர்க்க தரிசி இல்லை என்று சொல்லி மற்றவர்கள் எல்லாம் தூசிப்பார்களே என்று சொல்லி தன்னுடைய பொசிஷனுக்காக அவன் அங்கலாய்க்கின்றான். ஒரு ராத்திரியிலே முளைத்து ஒரு பகல்லே வாடிப்போன ஒரு மரத்திற்காக, ஆமணக்கு செடிக்காக அவன் மிகவும் விசனம் கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் அவனிடத்தில் கேட்கிறார், ஒரு நாளில் நீ அதற்காக என்ன பண்ணல? எதுவும் பிரயாசப்படவில்லை. பிரயாசப்படாமலே முளைத்தது, பிரயாசப்படாமலே வளர்ந்தது, பிரயாசப்படாமலே நிழல் கொடுத்தது, பிரயாசப்படாமலே அது மடிந்து போனது. அந்த பிரயாசப்படாமல் வந்ததும், பிரயாசப்படாமல் நின்றதும், பிரயாசப்படாமல் உனக்கு ஆதரவாய் இருந்ததும், ஒளிந்து போன ஒரு ஆமணாக்குக்காக இவ்வளவு தூரம் விசனமாய் இருக்கிறாயே, இங்கே பார், தேசம் முழுவதும் லட்சத்துக்கும் அதிகமாக எனக்கும் ஆண்டவருக்கும் அவர்களுக்கும் தொடர்பில்லாமல் தேவனுக்கு விரோதமான காரியங்களை தங்களுடைய இஷ்டத்தின்படி செய்து தேவ மகிமை இல்லாதவர்களாக, தேவனுக்கு பிரியமான வழி இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிற லட்சத்து ஜனங்களை பார்த்து பரிதாபியாமல் இருப்பேனோ என்று அவர் கேட்கின்றார். அல்லேலூயா. அப்போ யோனாவுக்கு பிரச்சனை என்ன? அவனுக்கு கம்ஃபர்டபுளா, இந்த ஊர் ரொம்ப வெயில், எனக்கு வெயில் அடிக்கக்கூடாது. அல்லேலூயா. தேவனுக்கு பிரச்சனை என்ன? ஆமணக்கு செடியோ நிழலோ இவன் வெயிலில் கிடக்கிறதோ இல்லை. வலது கைக்கும் இடது கைக்கு வித்தியாசம் தெரியாம வாழ்க்கை வாழுகிறார்கள். பரிசுத்தத்துக்கும் பரிசுத்தமின்மைக்கும் வித்தியாசம் தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பாவத்தை தண்ணீரை போல பருகி கொண்டிருக்கிற ஜனங்கள் அறியாமையிலே மூழ்கி கிடந்து மீண்டும் மீண்டும் பிள்ளைகளுக்கும் எதிர்காலத்திற்கும் சாபத்தில் போய்கொண்டிருக்கிறார்கள், சாபத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் பார்க்கும்போது ஆண்டவருக்கு உள்ளத்துக்குள்ளே துக்கம். இன்னைக்கு நம்ம நாட்டில் நடக்கிற குற்றங்களை பாருங்க, பெருகிக்கொண்டே இருக்கிறது. கேட்க முடியல, இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லுகிறது கேட்க முடிகிறது. செய்தித்தாள்களில், செய்தி சேனல்களில் பார்க்க முடிகிறது. ஆச்சரியமாக இருக்கிறது. அப்படியானால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், தேவனால் ரட்சிக்கப்பட்ட ஜனம் ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய இருதயத்தின் ஏக்கத்திற்காக கதறவில்லை, கண்ணீர் வடிக்கவில்லை, பாரப்படவில்லை, மன்றாடவில்லை. இயேசு கிறிஸ்துவோ ஒவ்வொருவரையும் பார்க்கும் பொழுது அவர்களுக்குள்ளே இருந்த பலவீனத்திற்காக கண்ணீர் விட்டார். அதனால தான்
அவர்களுக்குள்ளே மாற்றங்கள் சம்பவித்தது. அவர்களுக்குள்ளே மாற்றம் சம்பவிக்க நம்ம வாழ்க்கை கவலையே இல்லாமல் போகும். ஆனால் அவைகளுக்கு நாம் எங்காயிலும் ஒரு இடத்துல தவறினோமானா நிச்சயமா வெளியில பார்க்குற பிரச்சனை உங்க வீட்டுக்குள்ள வரும். மறக்கவே மறக்காதீர்கள். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா தேவன் சில நேரங்களில் நம்மை ஸ்தோத்திரம் சிட்சித்து ரட்சிக்கிறவர் ஆனபடினால நம்மளை சிட்சிக்க சில நேரம் நம்ம வீட்டுக்காகவே போராட வச்சிருவார். நீங்கள் அதை போராடுகிறத நிறுத்திட்டு அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க, வெளியிலே அதே போல இருக்கிற பிள்ளைகளுக்காக கதறுங்கள். கர்த்தர் உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொடுப்பார். நீங்கள் நினச்சி கூட பார்க்காத மாற்றம் சம்பவிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்கிற காரியம் நீங்கள் எந்த அளவு புரியுறீங்கன்னு தெரியல. ஏதோ 10 மணி நேரம் ஜெபிக்கணும், 2 மணி நேரம் ஜெபிக்கணும், 1 மணி நேரம் ஜெபிக்கணும், அந்த ஜெபமும் தேவையில்லை. இன்னைக்கு சபைகள் போதகர்கள் பல நேரத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணணும் அப்படியெல்லாம் நீங்கள் ஜெபம் பண்ணணுன்னு நான் விரும்பவும் மாட்டேன். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுற நேரம் பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு தேவ சித்தத்தோடு கூட எந்த காரியத்திற்காய் ஜெபிக்க போகிறேன், எப்படி ஜெபிக்க போகிறேன், ஆவியானவர் எதற்காக ஜெபிக்க வைக்கிறாரோ அந்த காரியத்தில் ஜெபியுங்கள். அவர் உங்களை எவ்வளவு மணி நேரம் ஜெபிக்க வச்சாலும் ஜெபிங்க, சந்தோஷம். இல்லைன்னா போய் உட்கார்ந்து 4 மணி நேரம் நான் ஜெபம் பண்ணேன்னு சொல்லுங்க, பெருமைக்காக ஜெபம் பண்ணாதுங்க. அப்படி ஒரு யூஸுமே கிடையாது. எனக்கு 10 மணி நேரம், 12 மணி நேரம், 24 மணி நேரம், 40 நாள், 41 நாள், 21 நாள், 15 நாள், 11 நாள், 10 நாள், 7 நாள், 9 நாள், 3 நாள், 1 நாள் அப்படிங்கிற உபவாசங்கள் எல்லாம் பெருகி இருக்கிறது. அல்லேலூயா. அதற்கேற்ற மாற்றங்கள் தேசத்தில் வந்ததா அப்படின்னு கேட்டால் இல்லை. அதை பண்ணுகிறவர்களுடைய வாழ்க்கையில் வந்திருக்கிறா அப்படின்னு கேட்டால் வரல. அப்படின்னா எதுக்கு இதெல்லாம்? அல்லேலூயா. இப்போ அவங்க ஜெபிக்கிறதுல ஏதோ ஒன்று தப்பு இருக்குது. அல்லேலூயா. உபவாசிக்கிறதுல ஏதோ ஒரு தப்பு இருக்குது. உங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் பரிசுத்த ஆவியின் பலத்தில் எப்படி வேணாலும் ஜெபிங்க. அவர் உங்களுக்கு கொடுக்குற கிருபையின்படி 10 நிமிஷம் தந்தால் 10 நிமிஷம் ஒழுங்காக ஜெபம் பண்ணுங்க. மீதி நேரம் போய் தூங்குங்க, ரெஸ்ட் எடுங்க, உங்கள் காரியங்களை பாருங்கள். அல்லேலூயா. ஆவியானவர் உங்களுக்கு அனுதினமும் போதிக்கிற ஆவியானவர் உங்களுக்கு வழிகாட்டுகின்ற அந்த வழியிலே தவறிவிடாமல் எச்சரிக்கையாயிருங்கள். அதுவே உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வின் வெற்றி. அவனை போல ஜெபிக்க முடியல, இவனை போல ஜெபிக்க முடியலன்னு கவலையே விடுங்க. அப்படி நீங்கள் ஜெபிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. தேவன் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபையின்படி அவர்கள் ஜெபிப்பார்கள். உதட்டில் ஜெபிக்கிற ஜெபம் வேஸ்ட். அது எத்தனை நாள் ஜெபித்தாலும் எத்தனை நாள் உபவாசித்தாலும் அதனால ஒரு காரியமும் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறது இல்லை. ஆனால் ஆவியில் ஜெபிக்கின்ற ஜெபமோ வாழ்க்கையில் உங்களை மாற்றிக்கொண்டே இருக்கும். உங்கள் சூழ்நிலைமையை மாற்றிக்கொண்டே இருக்கும். உங்களுடைய சந்தர்ப்பங்களை மாற்றிக்கொண்டே இருக்கும். நடக்கவே நடக்காதுன்னு சொல்ல காரியங்களெல்லாம் மாற்றிக்கொண்டே இருக்கும். ஆவியினால் ஜெபிக்கின்ற ஜெபம். அல்லேலூயா. நீங்கள் அந்த ஜெபத்திற்கு பிரயாசப்படுங்கள். அல்லேலூயா. என்னை கேட்கின்ற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் நல்ல ஜெபிக்கிறவங்களாக இருக்கலாம். அதுக்காக ஜெபத்தை விட்டுறணும்னு நான் சொல்லலை. நான் சொல்லுகிற ஜெபம் 1 மணி நேரம் ஜெபிக்கணுமேன்னு நம்ம போய் ஜெபிக்கிறது வேற. ஆண்டவரே, இன்னைக்கு நான் ஜெபம் பண்ணணும். எதுக்காக ஜெபிக்கணும்? என் ஜெபத்தில் நீங்கள் வரணும். என் ஜெபத்தில் உம்முடைய பலன் இருக்கணும். நான் ஜெபிக்கிற ஜெபத்தில் என் தேசத்தில் மாற்ற வரணும், என் குடும்பத்தில் மாற்ற வரணும், என் வாழ்க்கையில் மாற்ற வரணும். அது ஆவியானவரால் ஜெபித்தால் மட்டுமே ஜெபிக்க முடியும். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். எப்படி? நாம் வேண்டிக் கொள்ளுவது இன்னதென்று அறியாது இருக்கிறபடினாலே நம்முடைய பலவீனங்களிலே ஆவியானவரும் வாக்கு கடங்காத, வாக்குகளால் எண்ண முடியாத வார்த்தைகளினாலே நமக்காக நமக்குள்ளிருந்து நம் மூலம் வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா.
நம்ம என்ன பண்ணுறோம்? நீர் சும்மா இருமையா, எனக்கு ஜெபம் பண்ண தெரியும். நமக்கு தான் நிறைய ஜெபம் பண்ண தெரியல, கொஞ்சம் படிச்சுட்டோம். ஜெபம் பண்ண தெரியாத காலத்தில் நல்லா ஜெபம் பண்ணோம். 2 வார்த்தை ஜெபம் பண்ணாலும் அற்புதம் நடந்துச்சு. இன்னைக்கு பல மணி நேரம் பல நாட்கள் ஜெபம் பண்ணியும் காரியம் நடக்கலை. என்னன்னா, ஆவியானவரை அடித்து உட்கார வச்சுருவோம். நீர் உட்கார, எனக்கு நல்லா ஜெபம் பண்ண தெரியும், பாஸ்டர் சொல்லி தந்திருக்காங்க, சபை சொல்லி தந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லுவோம். நமக்கு ஜெபம் எல்லாம் எப்படின்னா கோர்வையை 4 பேர் கேட்டால் மரியாதை. அவன் ஜெபிக்கிற ஜெபமா எப்படி இருக்கும் தெரியுமா? சபையே ஆடும். ஐயோ, ஜில்லா ஜனங்களுக்கு உருக்கமாக இருக்கும். இதெல்லாம் வேஸ்ட். நல்லா ஜெபிக்கிறது சந்தோஷம். ஆனால் எல்லாரையும் பிரியப்படுத்துகிற ஜெபமாய் நம்முடைய புத்தியிலிருந்து எழும்பி வருகிற ஜெபம் தேவனுக்கு அருவருக்கத்தக்க ஜெபம் அது. அதனால 10 மணி நேரம் ஜெபம் பண்ணியும் வேஸ்ட்டு, 14 நாள் ஜெபம் பண்ணியும் வேஸ்ட்டு. அதை தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் ஆவியானவரோடு கூட இசைந்து உங்கள் வாழ்க்கையில் அவருடைய விருப்பத்துக்கேற்ற காரியத்துக்காக ஜெபம் பண்ணி பழகுங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலை வரும். அல்லேலூயா. யோபுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கணும். அவன் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிக்கிறான். நண்பர்களெல்லாம் வந்து ஆண்டவரை நேசித்து நீதிமானாக இருந்தும் இப்போ நீர் ஏதோ தப்பு பண்ணிடுறியா, அதனால தான் ஆண்டவர் உங்களை அடித்து உட்கார வச்சுருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் இன்றைக்கி அப்படி தான் சொல்கிறாங்க. அவன் அப்படி இல்லை, இவன் இப்படி இல்லை, இப்படி சொல்லி மற்றவங்களை சொல்லியே காலத்தை ஓட்டிகிட்டு இருக்கிறோம். ஆனால் இங்கேயும் அதே தான் நடந்தது. ஆனால் யோபுவோ அவர்களை போல பேசி கொண்டிருக்கவே இல்லை. ஏதோ தந்தார், நல்ல சாட்சியெல்லாம் சொல்லிட்டு நின்னோம், இப்போ எடுத்தார். கடைசி மனைவி சொல்கிறார், ஜீவனை விடக்கூடாதா உமக்கெல்லாம்? நீர் இனியும் புத்தமத்தில் இருந்து என்னையா கண்டு? எல்லாம் பிள்ளையும் போயாச்சு, நன்மையும் போயாச்சு, வேலை எல்லாத்தையும் இழந்தாச்சு. இது எதுக்கையா நீர் இருக்கணும்? தேவனை தூசித்து ஜீவனை விட்டுரும், செத்துரும்யா அப்படின்னு மனைவி சொல்லுகிறார். ஆனால் அவர் சொல்லுகின்றார், அவர் சிம்பிளாக சொல்கிறார், பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுறியே, எல்லாம் அவர் தான் கொடுத்தார், இப்போ அவர் தான் எடுத்திருக்கிறார். எனக்கு காரணம் தெரியல, நான் எல்லாத்துலேயும் கடவுளேன்னு சொல்லி தான் நின்னேன், ஆனால் இப்போ எடுத்திருக்கிறார் தெரியல. அதை நாம் பிரயாசப்பட்டு போராடி மேற்கொள்ளவும் அவற்றை மேற்கொள்ள முடியுமா? தேவனிடத்தில் மேற்கொள்ள முடியுமா? முடியாது. ஒன்றே ஒன்று சொல்கிறேன், தந்ததும் அவர், எடுத்ததும் அவர். எடுத்தாலும் ஸ்தோத்திரம், தந்தாலும் இதே அவர் சொல்லுகிறார். நம்ம சொல்ல முடியுமா? நம்ம என்ன சொல்லுவோம்? ஐயோ, எனக்கு இது எதிராக வருது அப்படின்னு சொன்னாலே நம்ம என்ன சொல்லுவோம்? பிசாசு கொண்டு வந்துட்டான். அல்லேலூயா. நான் ஜெபம் பண்ணதுக்கு மீறி இது வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் இது எவனோ மந்திரவாதம் பண்ணியிருக்கான். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் எந்த தீங்கும் நம்ம எல்லைக்குள்ளே, நம்முடைய உடைமைக்குள்ளே கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். அவ்வளோ பெரிய ப்ரொட்டெக்ஷன் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். அதை மீறி வருதுன்னா ஸ்தோத்திரம். நீங்கள் அதுக்கு கூட போராடுறதை விட்டுட்டு தேவனுடைய காரியத்தை செய்துக்கிட்டே இருங்க. யோபு அதை தான் செய்தான். மௌனமாக உட்கார்ந்தான், ஒன்றுமே பேசலை. ஒரு ஓட்டு துண்டை எடுத்தான், குப்பையில் உட்கார்ந்தான். எங்கெல்லாம் நமிச்சலாக இருந்துச்சோ ஓட்டு துண்டை எடுத்து சுரண்டிக்கிட்டே இருந்தான். அவனுக்கு வேலையே சுரண்டல் வேலை. அல்லேலூயா. காலங்கள் போனது. அந்த சூழ்நிலைமைகளை எல்லாம் தாண்டி அவனுடைய நீதியை கர்த்தர் வெட்ட வெளிச்சமாய் மாற்றும் பொழுது அங்கே நண்பர்களுக்கு விரோதமாய் தேவன் கோபம் கொண்டார். தேவன் பேசினாங்க இல்லையா, நீர் அதை செய்தீர் இதை செய்தீர் அப்படின்னு எல்லாம் பேசினாங்க இல்லை, ஐடியா விட்டுட்டாங்கல்ல. அவங்க எல்லார் மேலேயும் தேவனுக்கு என்ன வந்துச்சான்? கோபம் வந்தது. அதனால அவர்களை அழிக்க நின்னார்னு யார் கண்டுகொண்டா? யோபு கண்டுகொண்டான். உடனே ஆண்டவர் இவர்களுடைய நன்மைகளை கெடுத்து போடுவார், அழித்து போடுவார் அப்படின்னு சொல்லி பயந்து அவன் ஆண்டவரே அவர்களுக்காக இறங்கும்னு சொல்லி தன்னுடைய சிநேகிதர்களுக்காக யோபு ஜெபித்தான். சிநேகிதர்களுக்காக அவன் ஜெபித்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. யோபுவின் சிறையிருப்பையும் மாற்றி நண்பர்களுடைய சிறையிருப்பையும் தேவன் மாற்றினார்.
அல்லேலூயா. அப்போ இங்கே பிரச்சனை என்ன? சிறையிருப்பு வர காரணம் என்ன? எந்த காரணத்தையும் நம்ம சொல்லிவிடவே முடியவே, எல்லாத்துக்கும் எஜமான் அவர் தான். அவரை அறியாமல் ஒன்றும் வரல, அவரை அறியாமல் ஒன்றும் போகல. வந்தது திடீர்னு போச்சுது, இப்போ வெறுமையாய் நிற்கிறான். ஆனாலும் அவனுடைய உள்ளத்திலிருந்து எழும்பின ஜெபம் எப்படி இருந்துச்சு? தேவ சித்தத்துக்கு ஏற்ற காரியத்துக்காக வெயிட் பண்ணினான். நண்பர்கள் பேசுனது போல் இவனுக்கு எத்தனை பேசலாம், என் பிள்ளைகளை கூட எடுத்துட்டாரேன்னு பேசலாம். ஆனால் அவன் பேச துணியவில்லை. அதுதான் தேவ சித்தத்தில் வாழ்கின்றவனுக்கு அந்த வாழ்க்கை ஈஸியாக இருக்கும். இல்லாத வாழ்க்கையில் எப்படி இருக்கும்? ஐயோயோ இதோடு முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு, நான் இங்கே வந்தேன், நான் ஆண்டவரை ஏற்று, அதனால தான் எல்லாத்தையும் இழந்தேன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. இப்போ நாம் பிரச்சனையை மாற்றும்படிக்கு போராட வேண்டிய அவசியமில்லை. பிரச்சனையை மாற்றுகிறவர் தேவன். நாம் எதற்காக போராட வேண்டும்? தேவனுடைய சித்தத்திற்காக போராட வேண்டும். உங்களை குறித்து, என்னை குறித்து, சபையை குறித்து, கிராமத்தை குறித்து தேவன் வைத்திருக்கிற சித்தம் வெளிப்பட வேண்டும். எத்தனை பேர் அதற்காக இன்னைக்கு முதல் பிரயாசப்படுவீர்கள், ஜெபிப்பீர்கள்? அதற்காக நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சில நெருக்கடிகள், காரணம் நிறைய பிரச்சனை தீரவே இல்லைன்னு சொல்லி நினைக்கிறீங்க இல்லை? அந்த பிரச்சனைக்கு பின்னாடி எல்லாம் நாம் நமக்காகவே ஜெபம் பண்ணிட்டு இருப்போம். ஒரு காலம் அதை எடுத்து மாற்றவே மாட்டார். அல்லேலூயா. அந்த சூழ்நிலை மேலே வெளியே யாரும் இருக்காங்க, நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்க. உங்கள் ஆவியில் புரிந்து கொள்ள வேண்டும், இது உங்களுக்கு வந்த பிரச்சனை இல்லை, வேற யாருக்கோ வந்தது. ஆனால் அவர்களுக்கு செபிக்காததுனால அது நம்ம வாசல்லே கிடக்கும். அல்லேலூயா. பாவம் வாசல் படியில் படுத்து கிடக்கும். அல்லேலூயா. நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போது நம்ம ஒன்று புரிந்து கொள்ளணும். பாவம்னா என்ன? தேவன் விரும்புகிறத செய்யாமல் விடுற எல்லாமே பாவம். ஒரே வார்த்தையில் சொன்ன, தேவன் நம்மில் விரும்புகிறத செய்யாமல் விடுறதே பாவம். ஐயோ நம்ம ஜோமனல்லையே, பைபிள் வாசிக்கலையே, இப்படி சில காரியத்தையெல்லாம் நம்ம இன்னைக்கு சொல்லுவோம். அதல்ல. தேவன் விரும்புகிற வாழ்க்கை வாழலைன்னாலும் சரி, தேவன் விரும்புகிற இடத்துல ஜெபிக்கலைன்னாலும் சரி, தேவன் விரும்புகிற இடத்துல பேசலைன்னாலும் சரி, தேவன் விரும்புகிற இடத்துல நிற்கலைன்னாலும் சரி, அது என்னது? பாவம். அப்போ பாவம் வாசல் படியில் படுத்து கிடக்கும். சில பிரச்சனை தீர்க்கவே முடியலை, நான் ஜெபம் பண்ணியும் தீர்க்கவே முடியலை, தீரவே இல்லைன்னு சொன்னால் அது பிரச்சனை இல்லை. நீங்கள் உங்களுக்கு பிரச்சனையை தீர்க்கணும்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறிய, இங்கே ஜெபிக்கிறதை விட்டுட்டு நீங்கள் அந்த சூழ்நிலைமையில் பாதிக்கப்பட்டு கிடக்கிற கிராமத்தின் ஜனங்களை கண்ணோக்கி பாருங்கள். கிராமத்தின் வாலிபர்களை கண்ணோக்கி பாருங்கள். கிராமத்தின் குடும்பங்களை கண்ணோக்கி பாருங்கள். எத்தனை வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த ஜனங்கள். அந்த ஜனங்கள் விடுவிக்கப்பட வேண்டாமா? அதற்காகத்தான் ஆண்டவர் உங்களை பழக்குவிக்கிறார். ஆனால் நீங்களோ உங்களுக்காக, உங்கள் குடும்பத்துக்காக, உங்கள் வீட்டுக்காக ஜெபம் பண்ணிட்டு நைஸா நான் நல்லா இருந்தால் போதும், நான் ஆண்டவரை யோசுவா போல சில நேரம் நம்ம சொல்லுவோம், எப்படி நானும் என் வீட்டாரமும் வேணா கர்த்தரையே சேவிப்போன்னு சொல்லிட்டு ஓடுறதுக்கு நிற்கிறீங்க. ஓட முடியாது, ஒளிய முடியாது. அல்லேலூயா. வசனத்தை தெளிவாக சொல்லிட்டு இதை செயல்படுத்தும்போ சில காரியங்களில் நீங்களே சில விடுதலையை பார்ப்பீங்க. உங்கள் உள்ளத்தில் அழுத்தி கொண்டிருக்கிற பாரம் உங்களை விட்டு விலகுவதை பார்ப்பீங்க. அதனால் இந்த வழியில் தேவ சித்தத்தை தெளிவாய் அறிந்து அந்த காரியத்துக்காக உங்களுக்காக ஜெபிக்கிறதை விட்டுட்டு, அதே போல வெளியே யாரோ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாங்க, அவர்களுக்காக பரிந்து பேசி ஜெபிக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கு, எனக்கு இருக்கு. அதை செய்யாத பட்சத்தில் அவைகளெல்லாம் நம்மேல் வரும். மாற்றமே கிடையாது. வேணும்னா சொல்கிறேன், நீங்கள் அதை சேலஞ்ச் பண்ணியே பாருங்கள்.
உங்கள் பிரச்சனைக்கு நான் இத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணுறவேன், அதனால எனக்கு பிரச்சனையே இல்லை, நான் பிரச்சனையை எளிதாக தீர்த்துருவேன் அப்படின்னு சொல்லி 3 நாள் ஜெபம் பண்ணால் எனக்கு பிரச்சனை தீரோன்னு நிறைய பேரெல்லாம் சொல்லி தந்திருப்பாங்க. தீரோன்னு நினைப்பீங்கன்னா நான் சொல்கிறேன், 41 நாளோ 400 நாளோ இருந்து உபவாசம் பண்ணுங்க, நான் எனக்கு தெரிஞ்சது சொல்ல முடியும். அப்படி ஒரு பிரச்சனை தீர்க்கவே மாட்டார் கர்த்தர். அப்படி தீர்த்துருக்கிறியான்னா சாட்சி சொல்லுங்கள், நம்மளும் கேட்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரச்சனை தீர்க்கும்படிக்கு ஆண்டவர் நம்மை அழைக்கவில்லை. அந்த பிரச்சனைக்கு காரணமான காரியங்களை சீர்படுத்தும்படிக்கு நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சீர்படுத்துவதற்கென்று சிலதை ஆண்டவர் அனுமதிக்கின்றார். அதை நீங்கள் தீர்த்துவிட வேண்டும் என்று முற்படாதிருங்கள், தீர்க்கவே முடியாது. இதை போல பலரும் தீர்க்க முற்பட்டார்கள். தீர்க்க முற்பட்டவர்கள் யாரும் இதுவரைக்கும் மேற்கொள்ளவில்லை. நான் இதை ஆவியிலே சொல்லுகின்றேன். அல்லேலூயா. இதை ஆவிக்குரிய அர்த்தத்தில் நீங்கள் புரிந்து கொண்டால், அந்த செயல்படுத்தினால் பெரிய விடுதலை, பெரிய சமாதானத்தை நீங்களும் நானும் பார்க்க முடியும். என் வாழ்க்கை பார்க்க முடியும், உங்கள் வாழ்க்கை பார்க்க முடியும், தேசம் பார்க்க முடியும், கிராமம் பார்க்க முடியும். உங்களில் மட்டுமல்ல, உங்களை சார்ந்தவர்களுக்குள்ளே நீங்கள் பார்ப்பீங்க. இல்லை அதை செய்ய திரும்பவும் திரும்பவும் நீங்கள் அதை மிஸ் பண்ணுவீங்க, உங்களுக்காகவே இருப்பீங்க அப்படின்னா பிரச்சனை இன்னைக்கு இருக்கிறத விட பெருசாக போகும். உங்கள் வாழ்க்கை இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல, ஸ்தோத்திரம், அங்கே சொல்லப்பட்டு தோய்ந்து போனவர்களாக, சிதறடிக்கப்பட்டவர்களாக ஆக வேண்டிய சூழ்நிலைமைக்கு நாம் தள்ளப்படுவோம். அல்லேலூயா. நாம் அப்படியே ஜெபிக்க போகிறோம். நேரம் போயிட்டு நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்களோடு கூட பேசின நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படி போக வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும் என்பதை இயேசு கிறிஸ்து மனதுருகின இடத்துல அவருடைய கண்கள் கண்ட இரகசியமான ஆவிக்குரிய அவருடைய கண்களின் செயல்களை பார்த்தோம். அதை நாங்களும் செய்ய விரும்புகிறீர். அதை செய்ய ஆனால் எங்களுக்குள்ள பலன் இல்லைப்பா, அதை செய்யக்கூடிய பக்குவம் இல்லை, அதை செய்யக்கூடிய வழி தெரியல. ஆண்டவரே, இந்த பகல் வேளையில் உம்முடைய வசனத்தை பேசி இருக்கிறேன். இந்த வசனம் உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே பற்றி பிடிப்பதாக, இந்த வசனத்தின் கிரியைகள் உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே ஆண்டவரே ஆளுகை செய்து, பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உம்முடைய சித்தத்தை செய்து, ஆண்டவரே இவர்கள் சந்திக்கிற சகல பிரச்சனைகளை மேற்கொள்ளக்கூடிய பலனை இவர்களுக்குள்ளே கொடுப்பீராக. ஆண்டவரே, மேற்கொள்ளக்கூடிய சத்துவத்தை இவர்களுக்குள்ளே கட்டளையிடுவீராக. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகள், எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இடுக்கண்கள், எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கடிகளை மாற்றக்கூடிய அந்த நல்ல பரிசுத்த ஆவியானவருடைய வழிகாட்டுதலை எனக்கு தாரும், என் வாழ்க்கையில தாரும், என் கிராமத்தில் கட்டளையிடும். இன்றைக்கே என் சிரசின் மேலே ஒரு புது அபிஷேகம் ஆண்டவரே இறங்கி வருவதாக. ஆண்டவரே, தோய்ந்தவர்களாய் காணப்படுகிற உம்முடைய ஜனத்தை இந்த பகல் வேளையில உம்முடைய ஆவியினாலே பலப்படுத்தி அனுப்புவீராக. பிரச்சனைகளை மேற்கொள்ளும்படிக்கு பிரயாசப்படுகிறவர்களா அல்ல, பிரச்சனைக்கு காரணமான தேவ சித்தத்துக்கு விரோதமாக இருக்கிற கிரியைகளை ஓ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவைகளை கீழ்ப்படுத்தும்படிக்கு இவர்களுக்கு பலன் கொடுப்பீராக. நீரப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமை இவர்களை ஆளுகை செய்யட்டும், பலப்படுத்தட்டும். ஆச்சரியமான கிரியைகளை இவர்களை கொண்டு செய்து தேசம் பெரிய மாற்றத்தை பார்க்கட்டும், ரட்சிப்பை பார்க்கட்டும், அற்புதத்தை பார்க்கட்டும், அதிசயத்தை பார்க்கட்டும், கிரியைகளை பார்க்கட்டும், உம்முடைய பலத்த செய்கைகளை பார்க்கட்டும். நேரே கர்த்தர் என்பதை விளங்கச் செய். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.